எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் பிரேவ் வெயிட் ரிட்டன் வந்ததுக்கப்புறம் அவர் அடுத்து யார் கூட மோத போகிறார், அவரோட அடுத்த பிளான் என்னன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோவுக்கு அடுத்த கட்டமாக அவரோட பிளானில் ஒரு டீம் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த டீம் மெம்பர்ஸ் யார் யார் இப்போ ரிவீல் ஆகிருக்கு, அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் இன்னும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க, பக்கத்தில் வர பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நாங்கள் படிக்கிற ரெஸ்லிங் நியூஸ் ஒன்று உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது நீங்கள் பார்த்துன்னு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் பிரேவ் வெயிட் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் பிரேவ் வெயிட் ரிட்டர்ன் வரதுக்கு முன்னாடி அந்தந்த மூலையில் ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு கேரக்டராக காமிப்பாங்க. அந்த கேரக்டர்லாம் ஒரு டீமாக வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த கேரக்டர் எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் பேப்பரையும் முடிஞ்சுனே ஒரு ஃபோட்டோஷூட் நடத்தியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஷூட் நடத்தினதில் எந்தெந்த கேரக்டர் ஒரு டீமாக உருவாக போகிறாங்க பிரேவ் வெயிட்டுக்கு சப்போர்ட்டாக அப்படின்றது இப்போ தெரிஞ்சு போச்சு. அதில் ஒரு பன்னி கேரக்டர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஹாரே கேரக்டர் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபிண்டு கேரக்டர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒயிட் ரேபிட்டில் கொம்பு வச்ச மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு கோழி கேரக்டர் இருக்குது. இந்த கேரக்டர்லாம் பிரேவ் வெயிட்டுக்கு சப்போர்ட்டா டீமா வர போறாங்க. இந்த கேரக்டர் மெம்பர்ஸ் யார் யாருன்றதை தெரிஞ்சுக்கலாம். அந்த பன்னி கேரக்டர்லேருந்து ஆரம்பிப்போம். அந்த பன்னி கேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தொப்பையோட இருக்கிறதுனால அது ஜோசி கேன்னு சொல்லிடுறாங்க. ஜோசி கேனா யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் இப்போ என்எக்ஸில் இருக்கிற பிரேவ் வெயிட் என்ன பண்ணுவாரோ அதே கேரக்டரில் தான் என்எக்ஸில் ஜோசி கே இருந்தார். அதனால் அவர் அந்த பன்னி கேரக்டரில் இருக்கலான்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு ஒரு ஹாரர் கேரக்டர் காமிச்சாங்க. இந்த ஹாரர் கேரக்டர் உமனாக இருக்கும். இந்த உமன் யாருன்னு கேட்டிங்கன்னா லிவ் மோர்கன். ஏன்னா நேற்று எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் லிவ் மோர்கன் வந்து ஒரு டார்க் இடத்துல உட்காந்துருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அதனால லிவ் மோர்கனும் இந்த பிரேவ் வெயிட் டீமில் சேர்ந்து இந்த ஹாரர் கேரக்டரில் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபிண்டு கேரக்டரில் வந்து டெக்ஸ்டர் லூமிஸ் இருக்கலாம்னு சொல்லப்படுகிறது. ஆனால் சில பேர் வந்து என்னென்னா கோழி கேரக்டர் தான் டெக்ஸ்டர் லூமிஸ் இருப்பார்ன்ற மாதிரி சொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஒயிட் ரேபிட், அந்த கொம்பு வச்ச ஒயிட் ரேபிட் கேரக்டரில் போர்டலஸ் இருக்கலாம். போர்டலஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபார்மர் WWE ரெஸ்லர், இப்போ வந்து WWEக்கு உள்ளே வந்திருக்காரு. இந்த கேரக்டர் மூலியமாக சொல்லப்படுகிறது. அவரோட கான்ட்ராக்டை சைன் பண்ணியிருக்காருன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரேவ் வெயிட்டோட கூட பிறந்த தம்பி. கடைசி இந்த ஃபுல் லிஸ்ட் யார் யாருன்னு பார்த்துக்கலாம். ஜோசிகே வந்து அந்த பன்னி கேரக்டர், அதுக்கப்புறம் லிவ் மோர்கன் அந்த பேய் கேரக்டர், அதுக்கப்புறம் லிவ் மோர்கனாகவும் இருக்கலாம், அலெக்சா பிளிக்ஸாகவும் இருக்கலாம் அந்த பேய் கேரக்டர், அதுக்கப்புறம் டெக்ஸ்டர் லூமிஸ் வந்து அந்த பிரேவ் கேரக்டர் பண்ணால், போர்டலஸ் வந்து அந்த ஒயிட் ரேபிட்டில் கொம்போச்சோ ஒயிட் ரேபிட் கேரக்டர் பண்ணுவார், கிரேசன் வால்கர் வந்து அந்த இந்த கேரக்டர் அந்த கோழி கேரக்டர் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் இப்போ போயிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து, யார் யார் எந்த கேரக்டர் செட் ஆகுன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க.